இந்தி நாளிதழ்ல கடந்த 2 நாட்களாக தலைப்புச் செய்தியா ஒரு முக்கிய நிகழ்வு வலம் வந்துட்டு இருக்கு. அந்த செய்தியில பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்துல கிட்டத்தட்ட 10 கட்சிகள் 2019 இருந்து 2020 முதல் 2023 இருந்து 2024 வரையிலான 5 ஆண்டுகளில் நன்கொடையாளர்களிடமிருந்து 4300 கோடி வாங்கி இருக்காங்கன்னும், இந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்டு ஆனா இந்த கட்சிகள் இருப்பது பற்றி யாருக்கும் தெரியாது. குறிப்பாக 2019 இருந்து 2020 முதல் 2023 இருந்து 2024 வரையிலான 5 ஆண்டுல குஜராத் மாநிலம் 2 மக்களவை தேர்தலையும் 1 சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டு இருக்குதுன்னு, இந்த 3 தேர்தல்களில் 10 கட்சிகளை சேர்த்து மொத்தமா 43 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டிட்டு இருக்காங்கன்னு, அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் 54,069 மட்டுமே. ஆனால் 10 கட்சிகளின் வேட்பாளர்கள் தேர்தல் செலவு அறிக்கையில் செலவிடப்பட்ட தொகையாக ரூபாய் 39.2 லட்சம் மட்டுமே கணக்கு காட்டி, ஆனால் தணிக்கை அறிக்கையில் ரூபாய் 3,500 கோடி செலவிடப்பட்டதா 10 கட்சிகளும் தெரிவிச்சிருக்காங்க. இது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி உச்சநீதிமன்றத்துல தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்டு, இதனால் தங்கள் கட்சி கூடுதல் நன்கொடை பெற்றதை மறைக்க குஜராத் மாநிலத்தில் போலி கட்சிகளை பாஜக களமிறக்கியதா என்ற சந்தேகம் கிளம்பியிருக்கு. இதைத் தொடர்ந்து அக்கட்சிகள் மூலம் நன்கொடை பெற்றும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தும் குஜராத் தேர்தல்களில் பாஜக முறைகேடுகளை அரங்கேற்றி இருக்குதுன்னு சந்தேகம் எழுந்திருக்கு. இதனிடையே குஜராத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள யாரும் அறியாத அரசியல் கட்சிகள் 4300 கோடி நன்கொடை பெற்றிருப்பது குறித்து நாளிதழில் வெளியான செய்தியை பகிர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு.